ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு லாயரை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க மல்லி கிட்ட, அதாவது எதுக்காகம்மா நீ வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற, ஏன் டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மல்லி வந்துட்டு எனக்கு அவரோட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து டைவர்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் நெறைய ப்ராப்ளத்த வந்து சந்திக்க வேண்டியது இருக்குதும்மா. அதனால தைரியமா இருக்கணும். எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து யோசனை பண்ணிட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மல்லி வந்துட்டு அமைதியாவே வெளிய வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா தான் தெரிய வருது, நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி, வெண்பா, விஜய் இவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோவ ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்து ஆணி அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம மல்லி பார்த்த உடனே ஒரு மாரி என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் விஜய் பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோட "மல்லி மல்லி இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி வந்துட்டு, "நீங்க நான் பிரியணும்னு நெனைக்கிறேன். ஆனா நீங்க இவ்ளோ ஆசையா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் எப்படி தான் உங்ககிட்ட சொல்லுவேன்? எப்படி தான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னே தெரியலையே!" அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு அமைதியாவே ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரி கிட்ட வந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது "நீ என்ன வச்சு மல்லி கிட்ட வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க. ஆனாலும் ராஜேஸ்வரி வந்து அவங்களுக்கும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல. "இங்க பாரு, உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாரு. சும்மா வந்து இதுல அது என்ன, இது என்னன்னு கேள்வி கேட்டு ஏதாவது வந்து என்ன வந்து நீ பழி வாங்கணும், ஏதாவது பண்ணணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கோ, உன்ன சும்மா விட மாட்டேன். உன் வேலை என்னமோ, நீ என்னமோ அத மட்டும் தெரிஞ்சுக்கோ." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ராஜேஸ்வரி கதிரேசனையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மல்லிக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.